வாங்க. அது என்ன, அது என்ன மரம்? அந்த மரத்து பின்னால இருந்து எப்ப பாரு மிரட்டுறீங்க. ரோகணாதன் நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. எல்லோரும் இறையருளால் எல்லா நலன்களும் பெற திருவருளை வேண்டி வகுப்பிற்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் சிதம்பரம் கிழக்கு சன்னதி வீதியில் ஒரு சத்திரம். அங்கே மாலை நேரம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவர் தமது சீடர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். அவர்களில் ஒருவர் மற்றொருவரிடம் அங்கிருந்த சன்மார்க்க அன்பர்கள் இருவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சீடரிடம் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு மற்றொருவரிடம் சுந்தரசாமிகளை காட்டி, அவர்தான் ஆதி வருணாசிரமம் பூண்ட கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அறிமுகப்படுத்தினார். உடனே நம்முடைய இன்னொருவர், ஓ, இவரைத்தானே நம்ம வள்ளலார் சுவாமிகள் பார்த்து வர சொன்னது என்று. உடனே ஆம், இவரைத்தான் வள்ளலார் பார்த்து வர சொன்னார். வாருங்கள், நாம் சற்று ஒதுங்கி நிற்போம். அவர்கள் சீடர்களோடு அங்கே உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உரையாடலை கெடுப்பது மரபு கிடையாது. எனவே சற்று காத்திருப்போம் என்றார்கள். இருவரும் ஒரு ஓரமாக சென்று கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் பார்வையில் படும் வண்ணம் நிற்கிறார்கள். அப்பொழுது சீடர் ஒருவர் கோடகநல்லூர் சுவாமிகளிடம், சுவாமி, தாங்கள் இயற்றிய சிவானுபூதி ரசாயனம், சிவானுபவ ரசமஞ்சரி, நிஜானந்த விலாசம் முதலான நூல்கள் மிக சிறப்பாக இருக்கிறது என்று சைவ திருமடங்கள் எல்லாம் ஒரே பேச்சாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இந்த சிவானுபூதி ரசாயனம், சிவானுபவ ரசமஞ்சரி, நிஜானந்த விலாசம் இவை மிக சிறப்புடையது என்று நாங்களும் கருதுகிறோம் என்றார்கள். உடனே சுந்தர சுவாமிகள், எல்லாம் இந்த சிதம்பரத்து நடராஜ பெருமானின் திருவருட் கடாட்சத்தால் நிகழ்ந்தது, நமக்கு என்ன தெரியும் என்றார். மற்றொரு சீடர், ஐயா, தாங்கள் சூத சங்கீதையை அங்கங்கே விரிவாக பிரசங்கம் செய்து பலருடைய மனதில் சிவபக்தியை ஏற்படுத்தி வருவதையும் பரவலாக எல்லோரும் பாராட்டி பேசிக் கொள்கிறார்கள் என்று. சுந்தர சுவாமிகள் அதற்கு பாராட்டுக்காக செய்யவில்லை, தில்லை அம்பனவாளர் என்னிடம் கொண்ட கருணை அது. ஆக அவருடைய கருணையினால் இதை செய்து வருகிறோம், இது பாராட்டின் பொருட்டல்ல என்றார். அப்பொழுது முதல் சீடர், ஐயா, தங்களுடைய சீடர் சுந்தரம் பிள்ளை கூட மனோன்மணியம் என்னும் ஒரு நாடக நூலை எழுதி வருவதாக கேள்விப்பட்டோம் என்றார். சாமிகளும், ஆமாம் ஆமாம், போன தடவை என்னை வந்து பார்த்த போதே சுந்தரம் பிள்ளை என்னிடம் அதை கூறிவிட்டுத்தான் சென்றார். உடனே பேசிக் கொண்டிருந்தவர்கள் சட்டென்று சீடர்களை பார்த்து, அதோ அங்கே இரண்டு அன்பர்கள் என்னை பார்க்க வந்து நிற்பது போல் தெரிகிறது, அவர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் என்றார். முதல் சீடர், ஆமாம் சாமி என்று கூற, சுவாமிகள் சன்மார்க்க சங்க அன்பர்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள் அன்பர்களே, வாருங்கள்,
என்றார். இருவரும் சுவாமிகள் சுந்தரசாமியின் முன் கைகூப்பி நின்று அடக்கத்தோடு அவரை வணங்கினார்கள். சுந்தர சுவாமிகளும், நல்லது, அம்பலவாணர் உங்களுக்கு அருள்பாளிக்கட்டும் என்று ஆசீர்வதித்து விட்டு, நீங்கள் யார், இவ்விடம் வந்த காரணம் என்ன என்று விசாரிக்கிறார். உடனே கருங்குழியில் இருந்து சென்றிருந்த அன்பர்களில் ஒருவர் பணிவுடன், ஐயா, நாங்கள் ராமலிங்க சுவாமிகளின் அன்பர்கள். சாமிகளை தங்களை கண்டு வரும் வண்ணம் எங்களை இங்கு அனுப்பி வைத்தார் என்றார். அது கேட்டு அளவற்ற ஆனந்தம் அடைந்தார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. ராமலிங்க சுவாமிகளை இதுவரை நான் நேரில் சந்தித்ததில்லையே தவிர அவரை பற்றி சிறப்பாக நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் புராண பிரசங்கம் செய்யும் அருமையையும் அருட்பாக்கள் பாடும் அழகையும் எப்பேற்பட்ட சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கும் அறிவாற்றலையும் பற்றி நிறைய பேர் என்னிடம் ஆச்சரியப்பட்டு சொல்லி இருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி. சரி, சாமிகள் எதற்காக தங்களை இங்கு அனுப்பி வைத்தார் என்று கேட்கிறார். உடனே இரண்டாவது அன்பர், சாமிகள் தங்களை சந்திக்க விரும்புகிறார், அதனால் தங்களுடைய சமய சந்தர்ப்பம் அறிந்து வர சொன்னார். இதை கேட்டதும் சுந்தர சாமிகள் லேசாக வருத்தமுட்டார். இருந்தாலும் கூட அன்பர்களை பார்த்து, ராமலிங்க சுவாமிகள் சமயம் பார்த்து இங்கு வருவதா? நானே அவரை தரிசித்த அளவலாவது என்றும் எண்ணி பலகாலம் காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றுதான் சிதம்பரநாதனின் அருள் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வாய்த்திருக்கிறது என்று கூறியவர், அதற்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தது என்றார். உடனே சாமிகள் எங்கே எழுந்தருள் இருக்கிறார் என்று கேட்டார். நம்முடைய சுந்தர சுவாமிகள் முதலாவது என்பர் வடக்கு சந்நிதி வீதி சத்திரத்தில் சுவாமிகள் இருக்கிறார் என்றார். உடனே கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள், அப்படியா, சரி, இதோ நான் உடனே வருகிறேன், வாருங்கள், நான் வந்து கொண்டிருப்பதாக சுவாமிகளிடம் சொல்லுங்கள் கூற அன்பர்கள் சுந்தரசுவாமியிடம் ஆசி பெற்று செல்கிறார்கள். அவர்கள் போனதும் சுந்தர சுவாமிகள் சீடர்களிடம், அன்பர்களே, வாருங்கள், நம் அம்பலவானின் பேரருள் பெற்று ராமலிங்க சுவாமிகளை தரிசித்து வருவோம் என்று அனைவரையும் அழைத்துக் கொண்டு சிதம்பரம் வடக்கு சன்னதி வீதி சத்திரத்திற்கு வருகிறார். ராமலிங்க சுவாமிகள் அன்பர்களோடும் வேலூர் நாகப்பிள்ளையோடும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சீடர்களோடு அங்கு வருவதை பார்த்தார் ராமலிங்கம். இதுவரை சந்தித்திராத துவராடை துறவியான சுந்தர சுவாமிகளை, துவராடை என்பது காவி, காவிக்கல்லால் சாயமேற்றப்பட்ட ஆடைக்கு துவராடைன்னு வரும். அந்த துவராடை துறவியான சுந்தர சுவாமிகளை எளிதில் கண்டு கொண்ட வள்ளல் பெருமான் எழுந்து விரைந்து ஓடிப்போய் எதிர்ந்து கொண்டு, வரவேண்டும் வரவேண்டும், சுந்தர சுவாமிகளுக்கு வணக்கம் வணக்கம் என முகமலர வரவேற்கிறார் ராமலிங்கம். வெள்ளாடை துறவியான வள்ளலாரையும் சுந்தர சுவாமிகளையும் வெகு சுலபமாக அறிந்து கொண்ட சுந்தர சுவாமிகள் வள்ளலாரை பார்த்து, மகிழ்ச்சி, பிள்ளை பெருமானுக்கு மனமார்ந்த வணக்கம் என்று மகிழ்ச்சியோடு கூறி வள்ளலை தழுவிக் கொள்கிறார். வள்ளல் பெருமான ஒரு கரம் பிடித்து, சுவாமிகளே, வாருங்கள், இந்த கூடத்தில் அமர்ந்து பேசலாம் என்று கூடத்திற்கு அழைத்து செல்கிறார். கூடத்தில் விரித்திருந்த கம்பளத்தில் வள்ளலார் அமர்ந்தார். சுந்தர சுவாமிகள் பெருமான் எதிரே அமராது சற்று ஓரம் தள்ளி அதில் அமர்கிறார். சீடர்களும் அன்பர்களும் அவ்வாறே அமர்கிறார்கள். வள்ளல் பெருமான் சுந்தர சுவாமிகள் இப்படி அமர்ந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு, சுவாமிகளே,
என் எதிரே உட்காராது சற்று தள்ளி உட்கார்ந்திருக்கின்றீர்களே, இது என்ன பழக்கம் என்று கேட்டார். அதற்கு சுந்தர சுவாமிகள், பிள்ளை பெருமானுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, பெரியோர் எதிரில் நேருக்கு நேராக அமர்வதுதான் அமரக்கூடாது என்பது மரபு என்றார். சுந்தரசாமிகள் கூறியதை கேட்ட வள்ளலார் ராமலிங்கர் வியப்புக்குள்ளானார். என்றாலும் சிறிது வருத்தத்தோடு அவர் சுந்தர சுவாமிகளை பார்த்து, சுவாமி, தங்களை விடவா நான் பெரியவன்? என்ன செய்வது? தாங்கள் இந்த சிதம்பரத்தில் எழுந்தருளி நடராஜ தரிசனம் கண்டு கொண்டிருக்கும் செய்தியை அடியேன் கேள்விப்பட்டேன். சாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினேன். வெள்ளாடை துறவியாகிய நான் கல்லாடை துறவியாகிய தங்களை வந்து சந்திப்பதுதான் முறை என்பதால் அன்பர்களை அனுப்பி சமய சந்தர்ப்பம் அறிந்து வரச் சொன்னேன். ஆனால் தாங்களோ வழக்கத்தை மாற்றி என் இருப்பிடம் வந்திருத்தீர்கள். அதுவும் தவிர இப்படி எதிரில் அமராமல் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இது எனக்கு சற்று வருத்தம் அளிக்கிறது என்றார் வள்ளல் பெருமான். உடனே சுந்தர சுவாமிகள், பெருமான் அவர்கள் என்னை தவறாக நினைக்க கூடாது, சம்பிரதாயத்தை மீறி ஏதோ மனத்து ஆணையிட்டது மனது, அதை செய்தேன் என்றார். சுந்தர சுவாமிகளின் பதில் வள்ளல் பெருமானை சமாதானப்படுத்தியது. பெருமான் இறையருளை சிந்தித்து, எல்லாம் அம்பலக்கூத்தனின் அருள் விளையாட்டு, அதுதான் இப்படியானது, இருக்கட்டும் என்று தனக்குள் பேசிக்கொண்டவர் சுந்தர சுவாமிகளை பார்த்து, சுவாமிகளே, திருவையாற்றோடு சேர்ந்த சப்ததான தலங்கள் 7லும் திருமலபாடியிலும் பல செல்வங்களை கொண்டு திருப்பணிகள் செய்வித்து 8 தலங்களுக்கும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் தாங்கள் செய்த செய்தியை கேள்விப்பட்டேன். அருமையான சிவ கைங்காரியம், சிவபுண்ணியம் என்றார் ராமலி. நாகப்பிள்ளையும் உடனே, சுவாமிகள் சிவபுண்ணியமாக சிவாலயங்களுக்கு குடமுழுக்கு செய்து விட்டார்கள் என்று கூறியவர் ராமலிங்கத்தை பார்த்து, தாங்களும் அந்த மகாதேவனுக்கே மகாதேவ மாலை பாடியுள்ளீர்கள் என்றார். அது கேட்டு சுந்தர சுவாமிகள் மிக மகிழ்ந்தார். அப்படியா, நம் பெருமானை குறித்து நீங்கள் மகாதேவ மாலை பாடியுள்ளீர்களா? தங்களுடைய திருவாயால் அந்த மகாதேவ மாலையிலிருந்து ஒரு பாடலையாவது என் சிந்தையும் செவியும் குளிர தாங்கள் பாட வேண்டும், அடியேன் கேட்க பிரியப்படுகிறேன் என்றார் சுந்தர சுவாமிகள். மற்றவரும் நாங்களும் கேட்க பிரியப்படுகின்றோம், வள்ளல் பெருமான் அருள் புரிய வேண்டும் என்றார். வள்ளல் என்று அவர்களின் கூறியதை கேட்ட ராமலிங்கம், இங்கே இருப்பவர் ஒரே வள்ளல், அவர் நடராஜ பெருமான் மட்டுமே. ஆக அந்த வார்த்தை அன்பு கூர்ந்து எம்மிடத்து உபயோகிக்காதீர்கள் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு பாடலை பாடும் முன்பாக தத்துவராய் இயற்றிய பாடுதுறையில் பெரும் பயிற்சி பெற்ற சுவாமிகளும் அன்பர்களும் பெரும் விருப்பத்தோடு கேட்கிறீர்கள். மறுப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் சுந்தர சுவாமிகள் பாடும் முறையும் அதனுடைய சிறப்பும் எனக்கு மிக 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 திகைக்க வைத்த ஒரு செயல். மகாதேவ மாலையை எத்தனை முறை பாடினாலும் என் மனமும் இனிக்கும், வாய்மணக்கும். வள்ளலை பாட வாய்ப்பு இது, வாயார பாடுகின்றேன். நம்முடைய நடராஜ வள்ளலை வாயார பாடி மகிழ்விக்கிறேன், கேளுங்கள் என்றார். உடனே பாடினார். பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும்
கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயல் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே, ஞானச் செங்குமுத மலர் ஞானச் செங்குமுதும் மலர வருமதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதியே, பொங்குபல சமயம் என்னும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி கங்குகரை காணாத கடலில் எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயல் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருபூந்தடமே தருவே, ஞானச் செங்குமுதம் மலர வரும் மதியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என்று தொடங்கி வள்ளல் பெருமான் மகாதேவ மாலை அப்படியே பாடுகின்றார். பாட பாட சுந்தர சுவாமிகளின் கண்களில் அருவி சொரிந்தனே. அவர் தன்னை மறந்தார். வெகு ஆனந்தத்தோடு அளவிடாத நிலையில் இருக்கிறார். பாடல் நிறைவு பெற்றதும் அந்த பெருமகிழ்ச்சியோடு அவர் ஆஹாஹா, அற்புதம் அற்புதம், அம்பலவாணரின் திருப்பாட்டு அற்பாட்டாக மலர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு சொல்லிலும் அடியிலும் பக்தியும் ஞானமும் சுவை கொட்டி கிடக்கிறது, சுவை சொட்டுகிறது என்று பாராட்டினார் சுந்தர சுவாமிகள். உடனே பிள்ளை பெருமானே, தாங்கள் இப்படியெல்லாம் பாடியோ என்னை அழைத்தது என்று கேட்டார். இப்படி அருமையாக பாடக்கூடிய தாங்கள் தங்களை காண இயலாத நிலையிலே என்னை சமயம் பார்த்து வர சொல்லி அனுப்பியது எனக்கு சற்று வருத்தம் தருகிறது. ஒரு நல்ல பொழுதை இழந்திருப்பேன் என்று கண்களில் உணர்ச்சி கழிப்பில் கண்ணீர் வழிய சுந்தர சுவாமிகள் பிள்ளை பெருமானிடம் பேசுகிறார். அதற்கு பிள்ளை பெருமான், சுவாமிகளே, எவ்வளவு இங்கு படித்திருக்கிறதோ அவ்வளவும் அனுபவத்தால் வந்த விசேஷம். எல்லா சொல்லும் அனுபவத்தால் வருகின்றன. எல்லா பாடல்களும் அம்பலவாணினின் கொண்ட அன்பினால் வருகின்றன. உள்ளே மறைந்திருக்கும் உத்தமமான அந்த சித்தானந்த வாசன், அந்த சித்தேசன் இதையெல்லாம் பாடுகிறார். நம் செயல் இதில் என்ன இருக்கிறது என்றார் வள்ளல். சுந்தர சுவாமிகள் பெருமான் சொன்னதை பூர்ணமாக உணர்ந்து கொண்டார். மகிழ்ச்சியோடு, புரிந்தது பிள்ளை பெருமானே, புரிந்தது. இன்றைய தங்களை தரிசித்து தங்கள் திருவாய்மொழிகளையும் பாடலையும் செவியார கேட்க அடியேனுக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தது என்றார். உடனே ராமலிங்கரும், ஆம் சுவாமிகளே, தங்களை தரிசிக்கும் பேர் அடியேன் பெற்றது இறையருளே காரணம் என்கிறார். இரவு தொடங்கியது. சத்திரத்து பணியாளர்கள் விளக்கேற்றி கொண்டு வந்தார்கள். அது கண்டு சுவாமிகள் வல்லாரிடம், நாழியாகிவிட்டது, அடியேன் நடராஜ தரிசனம் காண செல்ல வேண்டும், பிள்ளை பெருமான் அடியேனுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றார். வள்ளல் பெருமானும், நல்லது சுவாமிகளே, அரசரை வழிபடுவது அன்றி அடிமைகளுக்கு வேறு வழியேது. பிறகு தங்கள் சந்திப்பில் பெரிதும் மகிழ்ந்திருந்த சுவாமிகள் இருவரும் சம்பிரதாயப்படி வணங்கி கொண்டு விடைபெறுகிறார். அப்படியே காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மாலை நேர தென்றல் சுகமாக வீசிக்கொண்டிருக்க, கருங்குளத்து களத்து மேட்டு திடலில் வானுர ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரத்தின் இலைகள் அந்த இளம் காற்றில் மெல்லென சலசலத்துக் கொண்டிருந்தன. மரத்தடியிலே சன்மார்க்க சங்க சாதுக்களும் அன்பர்களும் பொதுமக்களும் அமைதியாக வந்திருந்தார்கள். அவருக்கு எதிரே அருள்வடிவினராக வள்ளல் பெருமான் நின்று பெருமானுக்கு பக்கத்தில் பணிவோடு வேங்கட ரெட்டியாரும்
கல்பட்டு ஐயாவும் நின்றிருந்தார்கள். பெருமான் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்கு. ராமலிங்கர் எல்லோரையும் அப்படியே கருணையோடு பார்த்தார், பேசத் தொடங்கினார். பெரும் கருணை தயாநிதியாகிய அம்பலத்தரசருக்கு அனந்தகோடி வணக்கம். சன்மார்க்க சங்கத்து சாதுக்களே, அன்பர்களே, பொதுமக்களே, வணக்கம். உங்களை வணங்கிக் சில காலமாக ஒரு விஷயம் குறித்து திட்டமிட்டதன் காரணமாகவே இன்று இங்கே இந்த சபையிலே உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்று எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். இதுவே இறைவனின் அருளானை என்று கருதுகிறேன். பல காலமாகவே நான் பார்த்து அறிந்து சொல்லனால் வேதனைப்பட்டு வருந்திய வருத்தம் ஒன்றுண்டு. அந்த வருத்தத்தை நீக்குவதற்கான ஒரு திட்டத்தை உங்கள் ஒத்துழைப்போடு செயல்படுத்தலாம் என்று இருக்கிறேன் என்றார் வள்ளல் பெருமான். சாதுக்களில் ஒருவர், திட்டம் என்னவென்று சொல்லுங்கள் சாமி, உடனே செயல்படுத்தி விடுவோம் என்றார். உடனே வள்ளல் பெருமான், சொல்கிறேன் கேளுங்கள். பசி எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, மிகவும் கொடியது. கொடியோற்றிலெல்லாம் கொடியது பசியே. எல்லா துன்பங்களுக்கும் எல்லா தீய செயல்களுக்கும் மூல காரணமாக இருப்பது பசி. பசி இல்லையேல் உயிர்களுக்கு துன்பம் இல்லை. இப்பசியை பசித்தீ என்றும் பசிநோய் என்றும் பசிப்பினி என்றும் சான்றோர்கள் கூறுவார்கள். சபையோர்களே, பசியினால் வரும் அவத்தைகள் எண்ணி மாளாது, சொல்ல முடியாது. ஆகவே அற்றார் அழிபசி தீர்த்தலே சிவகாருண்யம் என்பதை உணர வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் கூட திருவாவடுதுறை சென்ற பொழுது அங்கு வறுமை இருந்ததால் அங்கும் திருவேலி மிளலையிலும் எல்லா உயிர்களுக்கும் பசியாற்றி மகிழ்ந்தார். அவ்வழியிலே இந்த அற்றார் ஒரு வகை வசதியும் மற்றவர்களுடைய பசியை தீர்த்தலே சிவகாருண்யம் என்பதை மீண்டும் நினைவு கூறியும். பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற பொழுது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் சிவகாருண்யம். அதாவது பசியோடு இருப்பவன் வயிற்றிலே உணவளித்து அந்த பசித்தி அணைய உதவுகிறோம் அல்லவா, அதுதான் சிவகாருண்யம். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. வாடிய செடிகள், வாடிய பயிர்கள், பரிதாபமாக பசிக்கலையும் நாய்க்கூட்டங்கள் எல்லாமே நாம் காண்கின்ற எல்லாம் எது பசியால் வாட்டமுற்று நீரினால் வாட்டமுற்று பசி இப்ப எல்லாம் இருக்கிறதோ அவற்றினுடைய அந்த பசியை போக்குவதுதான் சிவகாருண்யம். பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் உடைய அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் அந்த விஷக்காற்று நீங்கி அந்த அவருடைய அறியாமை நீக்கக்கூடிய அறிவாகிய அந்த விளக்கை அணையாமல் ஏற்றுகின்றதே சிவகாருண்யம். கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய சீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து ஆலயங்களை விளக்கம் செய்விப்பதே சிவகாருண்யம். உடனே கல்பட்டு ஐயா உள்ள முறையை, சத்தியம் சொன்னீர்கள் சாமி, பசி என்பதை நாங்கள் எல்லாம் மனிதருக்கானது மட்டும் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தோம். அதை கடந்து தேகத்திலே வந்த எல்லா உயிர்களுக்கும் பசி எவ்வளவு கொடியது என்பதை தாங்கள் உணர்த்தினீர்கள் என்றார். உடனே ராமலிங்கம், ஆம், இது சத்தியம். சீவன் என்பது மனித குலத்தை குறிப்பது மட்டுமல்ல,
எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனுக்கு போல எல்லா தேகங்களிலும் எல்லா தேகங்களிலும் நிறைந்திருக்கிற ஒன்று பசி. ஆகவே இந்த பசி துன்பம் நீக்க வேண்டும். பசித்தோர் முகம் பார் என்பது சைவம். ஆனால் இங்கோ பசித்தவர்கள் பசியோடு காத்திருக்க நல்ல உணவு உண்டவர்கள் எல்லாம் உணவை பெயருக்கு அருந்தி வீணாக்குகிறார்கள். அந்த உணவை பசியோடு நின்று பார்க்கும் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அடியேன் சில இடங்களுக்கெல்லாம் சென்று நம் அன்பர்களுக்கு உணவிடும் பொழுது நமக்கு உணவு என்பது இறையர்களால் கிடைக்கும் பொழுது உண்ணக்கூடிய செய்தி. ஆனால் மானமிகு ஏழைகளாகிய அந்த வாயிலிலே காத்திருக்கும் ஏழைகள், அவர்கள் வயிறு குளிர்ந்தால்தானே என்னுடைய வயிறு குளிரும் என்பதை பலரும் மறந்து விடுகிறார்கள். இங்கு என்னுடைய என்பது இந்த ராமலிங்கத்தை குறிப்பதல்ல, எல்லோருக்குள்ளும் நிறைந்திருக்கும் இறைவனை குறிப்பது என்றார். உடனே ராமலிங்கர் பாட ஆரம்பிக்கிறார். எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இளகிய இறைவனே, உலகில் பத்தினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறலால் கேட்ட போதெல்லாம் உலம்பகீரென நடுக்குற்றேன். இட்டை உலகில் பசியனில் எந்த என்னுளம் நடுங்குவது இயல்பே. எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இளகிய இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தன, கிளையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம்பகீரென்ன நடுக்குற்றேன். இட்டை உலகில் பசியனில் எந்தாய் என் உளம் நடுங்குவது இயல்பே. வள்ளல் பாட பாட அங்கிருந்த சாது ஒருவர், ஐயையோ இது என்ன கொடுமை, சாமிகளின் உடம்பு இவ்வாறு நடுங்குகிறது, கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெரிய வழிகிறதே என்று வாய்விட்டு அலறினார். கல்பட்டு ஐயாவும் சுவாமிகளின் இந்த நிலை கண்டு இந்த நிலையை கண்கொண்டு பார்க்கவே முடியவில்லையோ, இதற்கு என்ன பாவம் செய்தோமோ இறைவா என்று அழுகிறார் கல்பட்டு சுவாமிகள். சபையோர்கள் நெஞ்சம் கலங்கினார்கள். சுவாமி சாமி என்று கதறுகிறார்கள். உடனே பெருமான் எல்லார் நிலையும் கண்டு உடனே ஒருவாறு மனதை திடப்படுத்திக் கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டு நடுக்கம் நீங்கியவராய் சபையோர்களை பார்த்து, சபையோர்களே பதற வேண்டாம், கதற வேண்டாம், தேம்பி அழ வேண்டாம், ஒன்றுமில்லை, அடியேன் சொல்வதை கேளுங்கள். ஆடல் அரசரின் அருளால் எல்லாம் சரியாகிவிட்டது, நான் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றேன் என்றார் வள்ளல் பெருமான். அது உண்மையானதால் எல்லோரும் ஆறுதல் அடைந்தார்கள். முன்போலவே பெருமானின் பேச்சை கேட்க அவருடைய திருமுகத்தை நோக்கினார்கள். பெருமான் தனது உரையை தொடர்ந்தார். சபையோர்களே, அந்த கொடிய வயிற்று பசியை எந்நாளும் போக்குவதற்காக ஒரு அன்னசத்திரத்தை, அதாவது சத்திய தர்மசாலையை நிறுவலாம் என்று எண்ணுகின்றேன். அதற்கென கட்டிடம் கட்ட ஒரு இடமும் தேவைப்படுகிறது என்று தமது அற்றார் அழிபசி தீர்க்கும் திட்டத்தை கூறினார் பெருமான். உடனே தர்மசாலைக்கான கட்டடத்தை எங்கே கட்ட நினைக்கிறீர்கள் சுவாமி என்றார்.
சன்மார்க்க சாதுக்களே, அன்பர்களே, நாம் தர்மசாலை கட்ட தேர்ந்தெடுக்கும் இடம் திருச்சிற்றம்பலம், திருக்கூடலை ஆற்றூர், திருமுதுகுன்றம், திரு அதிகை, திருவிருமாகாளம், திருப்பாதிரி புலியூர், தியாகவள்ளி ஆகிய 5 சிவத்தலங்களுக்கு நடுவிலே தென்பண்ணை, திருக்கெடிலம், வெள்ளாறு, மணிமுத்தாறு ஆகிய நதிகள் சூழப்பெற்றதாயும் வடப்பெருவழியாயும் ஓவோர் வருவோர்க்கு பசி தீர்க்க போதியதாயும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அடியேன் ஆலயம் தர்மசாலை நிறுவ விரும்புகிறேன். மற்றொரு சாது, சாமி அப்படி பார்த்தா இப்படி எல்லா இடங்களுக்கும், இத்தனை புண்ணிய சேத்திரங்களுக்கும், இந்த புண்ணிய நதிகளுக்கும் இடையிலே ஒரு இடம் எப்படி தேர்ந்தெடுப்பது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. தாங்கள் தான் அந்த இடத்தை சொல்ல வேண்டும். உடனே வள்ளல் பெருமான், நான் பலமுறை பார்த்து நன்றாக முடிவெடுத்து இதற்கென ஒரு இடத்தை முன்பே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். அது கேட்ட உற்சாகத்தோடு அன்பர் ஒருவர் எழுந்து, எந்த இடம் சொல்லுங்கள் சாமி, எப்படியாவது விடை கொடுத்து வாங்கிவிடலாம் என்றார். உடனே வள்ளல் பெருமான், அதற்கு அவசியம் நேராது என்று நினைக்கிறேன் என்றார். அன்பர்கள் சற்று திகைப்புடன் பார்க்க, இடத்தை பிறகு சொல்கிறேன், விவரம் பிறகு சொல்கிறேன். இந்த கரும்புலி கிராமத்திலிருந்து 3 கல் தொலைவிற்குள் வடலூர் என்னும் பார்வதிபுரம் கிராமத்திற்கு வடபுறத்தில் வெட்டவெளியாய் உள்ள ஒரு பெருவழியைத்தான் தர்மசாலை ஏற்படுத்த நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன். அங்கு பெரும்பாலும் விளைச்சலோ ஏதும் இல்லாதல் வெட்ட வெளியாக இருக்கிறது. யாருக்கும் பயனற்றதாக இருக்கின்றது. சென்னையிலிருந்து கும்பகோணம் போகின்ற சாலைக்கும் கடலூர் மஞ்சக்குப்பத்திலிருந்து விருதாச்சலம் போகிற சாலைக்கும் நடுவில் அந்த இடம் அமைந்திருப்பது முக்கிய காரணம். மேலும் அந்த இடம் தர்மசாலை கட்டுவதற்கு தகுதியான ஞான பூமி ஆகும் என்றார். இதுவரை பேசாமல் இருந்த வெங்கட ரெட்டியார், நானும் அந்த இடத்தை பார்த்திருக்கிறேன், தர்மசாலை அமைவதற்கு ஏற்ற அருமையான இடம் தான் என்றார். உடனே மற்றவர்களும் ஆமாம் ஆமாம், சந்தேகம் இல்லை என்றார்கள். அப்போது ஒரு சாது, அந்த இடம் யாருக்கு சொந்தமானது சுவாமி என்று கேட்டார். வள்ளல் பெருமான், அந்த இடம் பார்வதிபுரத்து மக்களுக்கு சொந்தமானது. அவர்கள் அந்த ஊரின் பெயர்க்கேற்ப தர்ம சிந்தனை உள்ளவர்கள், அருள் உள்ளம் கொண்டவர்கள். மேலும் அந்த இடம் தற்காலம் எந்த உபயோகம் இல்லாமல் வெறுமனே வெட்டவெளியாய் கிடக்கிறது. ஆகவே இப்படி பலருக்கும் பசியாற்றும் தர்ம கைங்காரியத்திற்கு நாம் கேட்கும் பொழுது அந்த இடத்தை அவர்கள் இனாம் சாசனம் செய்து கொடுத்து விடுவார்கள் என்று மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே கல்பட்டு ஐயா, சாமி, தங்கள் நம்பிக்கையை நிச்சயம் வெற்றி பெறும், ஏனெனில் அப்பகுதி மக்களை நாங்களும் அறிவோம் என்றார். உடனே ஒரு முடிவுக்கு வந்ததும் சாமிகள் அந்த கிராமத்து மக்களை பார்த்து இன்று இப்பொழுது பேசப் போகிறேன் என்று புறப்பட்டார். அன்பர்களும் தங்களோடு நாங்களும் அறிகிறோம் என்றார். ஆகட்டும், அவ்வாறே செய்வோம் என்ற பெருமான், சபையோர்களே, இத்துடன் கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி, வந்தனம், நலம் உண்டாகட்டும் என்று எல்லோரையும் வணங்கி ஆசீர்வதித்து விடைபெற்று ரெட்டியார் வீட்டிற்கு நடந்தார். சபை கலைந்தது. பெருமானை வெங்கட ரெட்டியாரும் கல்பட்டு ஐயாவும் பணிவோடு பின்தொடர்ந்தார்கள். ராமலிங்கம், நம்முடைய சுவாமிகள் ஓய்வெடுக்கட்டும், நாமும் திருவருளால் நம்முடைய இல்லத்தில் கடமைகளை செய்ய செல்வோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சக்கராத பெருமானின் பேரொரு கருணை நாள் இந்த கொடிய பசி துன்பம் எப்படி இருக்கும் என்பதை
எல்லாம் இருந்து உணவண்ண அருந்த முடியாதவர்களுக்கும் உண்மையாகவே ஒன்றும் இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த பசிப்பிணியினுடைய வழி தெரியும். வீடு நிறைய செல்வம், அறவழி பொருளித்ததால் உடல் நிறைய நோய், அவர்களுக்கும் பசிப்பிணி நீக்கும் மருந்து தேவை. அதே போல ஓடாக உழைத்து தேயும் மானமிகு ஏழைகள் என்பார் வள்ளல் பெருமான். உண்மையாக உழைத்து வாழ்கின்ற ஏழைகள் யாரிடத்தும் கையேந்தி பிச்சை ஏற்க மாட்டார். அதுதான் அந்த மானமிகு ஏழைகள் என்று வள்ளல் பெருமான் கூற காரணம். அவர்களுக்கு உண்மையான பசி தெரியும். ஆகை உலகெங்கும் பசிப்பினி நீங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, ஏனெனில் தெருவிலே தெரியும் நாய்கள், அவற்றில் கண்ணில் தெரியும் பசி. ஒட்டிய வயிறோடு பிச்சை கேட்டு வரும் பிச்சைக்காரர்கள், எங்கோ ஒரு சாலையோரத்திலே ஒட்டிய வயிறோடு உருப்படாத பிள்ளைகளை பெற்று வேதனையோடு ஒரு உணவு கிடைக்காதா என்று காத்திருக்கும் எளிய தாய்மார்கள், தந்தைமார்கள், தெருவிலே திரியும் மாடுகள், குடிக்க யாரேனும் தண்ணீர் வைக்க மாட்டார்களா என்று அலையும் மாடுகள், நமக்கு யாரேனும் சிறு ஒரு கைப்பிடி அரிசி போட மாட்டார்களா என்று கீச் கீச் என்று குவி திரியும் குருவிகள், காகங்கள், எத்தனை பேருக்கு தினந்தோறும் பசி. அந்த பசிப்பினி நீக்கும் மருத்துவர்களாக யாரேனும் ஒருவருக்காவது நம்மால் உதவ முடிந்தால் வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் மகிழும், நம்மை உயர்த்தும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஹலோ, நமச்சிவாயம். நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, சொற்பொழிவு கேட்டு இருந்தேன். திருவருள் சாரதி. ஓ, கண்டுபிடிச்சிங்களா ஐயா? அவனை முன்ன தெரியாதா? சொக்கனாதா? சொக்காட்ட ஆடாத. நீ சாராய் குடிக்கிற காசுக்கு 4 பேருக்கு சோறு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் இன்னும் கவனம் வச்சுட்டு இருக்கிற 15 வருஷத்துலாம் நாளுங்க மாறுது, மனுஷன் மாற மாட்டானா? ஓ, அப்படி மாறி இருந்தா முதல்ல கடப்பாசாமி எல்லாம் அடுத்து அடியேனும் மகிழ்வேணும், அவ்வளவுதான். அடியேன்னு இப்ப முதலாளி அவங்க சாமின்னாக்கா நீங்க எல்லாம் அடியேன்னு போயிட்டே கேட்ப. நீங்க முதலாளி ஆயிடுவீங்க. அதுதான் ஏற்கனவே இறைவன் ஆசீர்வதித்தது தானே. இருக்கட்டும் சாமி, அதான் சீட்ல உட்காரவங்க தான் தெரியுது அந்த கஷ்டம். முதலாளியும் முதல்ல உட்கார்ந்தா தானே தெரியும். சிவா, பசங்களா நல்லா இருக்குங்களா? என்ன சாரதி சொல்லணும் சாமி? எப்படி எப்படிங்கிறீங்க சாமி? நமக்கு என்ன, சொக்கருக்கு என்ன? சரி, சிக்கக்கூடாது. ஆமா, சொக்கர் என்னைக்கு சொக்குனாரு? சொக்குனதே கிடையாது. சிக்கக்கூடாது சாமி. ஆமா, அதான் யாருக்கும் சிக்கிறதே இல்லையே. பெங்களூர்ல எவ்வளவு பேர் வர சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ, நல்லது குருவே. சிக்கம்பழம் சொன்னீங்க, பார்த்து கேட்டிருந்தேன். பெருமானாருக்கு எல்லாம் நான் 15 நாள் அவன் ராஜி கூட சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று கேட்டேன், முன்னேற்று கேட்டேன். குரு வழிபாடு, தண்ணியில நீர்ல விளக்கேறி வச்சுது. இன்னைக்கும் கேட்டேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அப்படி வந்தேன், உட்காந்தேன். சரின்ட்டு அந்த பிரதீபா அந்த நம்பர்ல உட்காந்து பார்த்து கேட்டிருந்தேன். இது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வயிறார உணவளிச்சாவே அதே பெரிய ஜீவகாருண்யம் சாரதி. ஆமா சாமி. நம்ம பின்னிமில் கேண்டீன் இருக்கிறவெல்லாம் சாராய கடைக்கு போகாத வீட்டுக்கு வரக்குள்ள பழம் ஏதோ பலகாரம் வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அதே பெரிய ஜீவகாருண்யம். சாமி, அந்த செக்ஷன்ல இருந்து சொல்ல போது நம்ம என்ன, அவர் கிட்டதான் சேர்க்காதன்றாரு சண்முகம் சாரு. ஒருத்தர் குடிய ஒண்ணு வாயில வச்சா குடின்னு ஒண்ணு வந்தாக்கா கூட 4 பேர் சேர்ந்துடுறாங்கன்றாங்களே. திருட்டாகும், போராட்டம், கொலை நடக்கும், கற்பழிப்பு ஆகும். அதனால அவனை மட்டும் சேர்க்காதீங்களா, அந்த போதை வஸ்து மட்டும் கிட்ட சேர்த்தீங்களா கூட 4 பேர் வராங்கன்றாரு. கூட்டாளி 5 பேர் பங்குமா பாதகங்கள்ன்றாரு. சன்மார்க்க சங்கத்துக்காரர் சொல்றாரு. உண்மை உண்மை.
அந்த குடிகாரன் உள்ள வந்தானாக்கா, குடின்றது வாயில வச்சுங்களாக்கா போதை வஸ்துவை திருடத்துக்கு மட்டும் வரோம், கற்பழிக்கிறதுக்கு வரோம், கொலை பண்றதுக்கு வரோம், பொய் சொல்றதுக்கு வரோம்ன்றாரு. அப்ப எதுக்கு இத்தனை பேரை ஒட்டுக்கா வீட்டுக்குள்ள கூட்டியாந்து இம்சப்படணும்? அதான் ஒருத்தனை தூர வச்சுட்டாக்கா இவங்க 4 பேர் ஆறாம இருப்பாங்க. அவங்க உள்ள விட்டாக்க இவங்க 4 பேர் வந்துடுறாங்க. நான் சொல்ல பெருமாள் சொன்னார், நான் படிச்ச ஒரு இடத்துல நினைச்சு பார்த்தேன். உண்மையா ரொம்ப மிக மகிழ்வா இருக்குது சாரதி. ஆமா சாமி, சாரதியா இருக்கீங்க. பார்த்தனா இருந்தீங்க குழப்பத்தோட. சரி சாமி, பரவாயில்ல, பார்த்த சாதி பேருக்கு தகுந்த மாதிரி உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி. நான் என்னைக்கு அதுபடியே இன்னொருத்தர் சொல்றவங்களுக்கு நான் அதுக்கு இல்லை சாமி. இல்ல பார்த்த சாரதி இல்ல, அவரை சொல்றேன். அவரு இவரு இல்ல, அவரு தான், இவரு தான். சரி கண்ணே, எல்லாம் நல்லா இருங்க சாமி. இந்த கேடி ராஜு பெரிய சாமியார் ஆயிட்டானாட்டு இருக்கு. என்னென்னமோ தாடியெல்லாம் வச்சுட்டு ஐயோ வேற லெவலா இருக்காப்புல ராஜு. இருக்கட்டும் சாமி, என்ன பண்ற, அவனும் வேஷம் போடணும்னு போட்டுக்கிறாரு. வேண்டாமான்ட்டு தெரியும் கொரோனா பாத்துக்கிறது. வயிற்றுல வேண்டான்ட்டு விட்டுக்கிறாங்க மாத்திரு. அதனால பாதி தாடி பாதி முடியா, இல்லன்னா ஜடா முடியா இருக்குமா? மிக்க மகிழ்ச்சி சாரதி. ரெகுலரா வகுப்புக்கு வரீங்க, இன்னும் வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் திருவள்ளுவர் உண்டாகட்டும். இந்த பார்த்த சாரதி ராஜு இவங்க எல்லாம் நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. நான் அடியேன் பெங்களூர்ல ஒரு சிவாலய திருப்பணி செய்யும்போது ராஜு எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க. சாரதி கடப்பா சுவாமிகளுடைய ஒரு நல்ல பற்றாளர். அவர் அங்க ஏதோ வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கார் சொந்தமா. இப்ப ஓனர் ஆயிட்டார். அதனால ஓனர் கொஞ்சம் இன்னைக்கு வகுப்புக்கெல்லாம் வந்திருக்காரு. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ராஜு தான் நம்ம கைலாச அடியனுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதனால எல்லாம் இறையர்களால். ஏனெனில் எல்லோரும் நான் பார்த்த காலத்துல ரொம்ப ஒரு நிலையில இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்வது மிக மகிழ்ச்சியா இருக்கு. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் உண்டாகட்டும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா